ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்லைன் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காவை வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணது, 6 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 6 பல் பூண்டு, 2 பீஸ் சின்ன பட்டை, இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது கடாய் வச்சு காஞ்சதும் அதில் கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு போகிற மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு வறுக்க தேவையில்லை, பாதி அளவுக்கு அந்த வளவளப்பு போனதுமே எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு கடாய் வச்சு காஞ்சதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே கொடுத்துருக்கோம், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சைப்பழ அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். முன்னாடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கூடயே சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். இந்த அளவுக்கு கெட்டியானதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். பாய் பாய். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட புது புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.